16ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். 15ஆம் தேதியில் 087 அப்படின்ற ஒரு நம்பரு எடுத்திருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த சி போர்டில் இருக்கிற 7ல் 2 நம்பர், அதாவது 7ல் 2 கழிச்சா 5 வரும். அதனுடைய ஆப்போசிட் 0. ஏ போர்டில் அடிக்கணும். இந்த 78 திருப்பி 87 அப்படின்னு அடிக்கணும்னு பார்த்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த 78 அப்படியே டைரெக்டாக வந்து 23 அப்படின்னு வச்சுட்டு இந்த 7ன்ற நம்பரில் 2 குறைச்சி 5ன்னு டைரெக்டாக வந்து போச்சு. ஸோ இதில் இருந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த 065ல் 860 அப்படின்னு ரிசல்ட்டு வந்தது 14ஆம் தேதி. திரும்பவும் இந்த 787 இந்த 065 வந்த மாதிரியே இப்போவுமே இந்த 860 டைரெக்டாக வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் 860 அப்படின்ற ஒரு நம்பரு டைரெக்டாக ப்ளே பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா 860 பாக்ஸ் அடிங்க. ஓகேவா? சரி பாருங்கள், 860 பாக்ஸ் அடிங்க. எதுக்குமே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் பாருங்கள், இங்கே சிலதெல்லாம் நான் சொல்லிவிட்டு அப்புறமா கெஸ்ஸிங் சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், இந்த 46 டைரெக்டாக 46ன்னு வந்தது. அப்புறம் பாருங்கள், இந்த 65 60ன்னு வந்தது. ஓகேங்களா? அதாவது 46 டைரெக்டாக வந்துச்சு. 65ல் ஒரு நம்பர் -60ன்னு வந்துச்சு. அதுக்கு மேலே பாருங்கள் கேப்பில் 82ன்னு இருக்கும். ஸோ அந்த 82 பாருங்கள் 23 அப்படின்னு ஒரு நம்பர் ஆப்போசிட் கரெக்டாக இந்த கேமு எப்படி முடிஞ்சிருக்கு பாருங்கள். ஸோ இந்த மெத்தடெல்லாம் பார்த்து வச்சுங்க. அடுத்து நீங்கள் கெஸ்ஸிங் எடுக்கும்போது அது கண்டிப்பாக யூஸ் ஆகும். அடுத்து பாருங்கள், இந்த 96 இருக்கும் பாருங்கள். இந்த 96க்கு 46 அப்படின்னு பிசி வைங்க, ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி. அடுத்து இந்த 65ல் அதே மாதிரி ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 60 அப்படின்னு மேட்ச் பண்ணுங்கள். அப்போ அதுக்கு கீழே இருக்கிற 42ல் ஒரு நம்பர் 47 வரும் அப்படின்னு நாம் எடுப்போம். ஆனால் பாருங்கள், 3வது சான்ஸில் ஏசியில் இருக்கிற 32 அப்படியே பிசியில் 23 அப்படின்னு வந்திருக்கும். அப்படி 23ன்னு வந்துச்சு. இப்போ இந்த 74ன்ற நம்பரு நம்ம கேமில் வரும்னு எதிர்பார்ப்போம். ஆனால் பார்த்திங்கன்னா அது மேக்ஸிமம் 4 டைம் போகாது. அதுக்கு முன்னாடியே இருக்கிற இந்த 74 பாருங்கள், ஏபியில் 74 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த 74 இந்த 96 சேர்ந்து 746. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 765ல் 860 எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ போர்டில் 7 இருக்கு பாருங்கள். அதில் ஒரு நம்பர் கூட்டி பாருங்கள், 8ன்னு வரும். அந்த பிசியில் ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு பாருங்கள், 860 அப்படின்னு வரும். இந்த 342ல் பாருங்கள், இந்த பி போர்டில் 4க்கு ஒன்று கூட்டி பாருங்கள், 5ன்னு வரும். அந்த ஏசியில் இருக்கிற 32 23. ஸோ எங்கே ப்ளஸ் பண்ணுறாங்களோ அங்கே அடுத்த நாளும் ப்ளஸ்ஸோ மைனஸோ தான் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் வந்திருக்கும். இப்போ இந்த 794 அப்படின்ற நம்பரில் ஆல்ரெடி இந்த 794ம் இந்த 096ம் இந்த 746 அப்படின்னு இந்த 4 நாள் வந்து 3 நாள் முடிஞ்சிருக்கு. ஒருவேளை திரும்பவும் இந்த நம்பர் அடிக்கணும், 4வது நாள் போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த 74 பிசியில் 47ன்னு அப்படி திரும்பலாம். இல்லை அந்த 4 ஆப்போசிட் வச்சு இல்லை ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணிட்டா 704 பாக்ஸ் அடிக்கலாம். ஓகேங்களா? 704 இல்லை 754 பாக்ஸ் அடிக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு 54 இல்லை 04 கேமில் உங்களுக்கு ஐடியா வந்துச்சுன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணுங்கள், எந்த மாதிரி ரிசல்ட் போகுதுன்னு பார்ப்போம். அடுத்து இங்கே பாருங்கள், 56ன்ற நம்பருக்கு 60, கீழே இருக்கிற 32க்கு டைரெக்டாக 32க்கு 23. ஸோ அடுத்த நம்பர் 80 அப்படின்ற நம்பரில் போகுமா அப்படின்றது கொஞ்சம் சந்தேகம்தான். ஏன்னா இது வந்து 2 முறை தான் வருது. இந்த மாதிரி 56க்கு 32ன்றது வேறு இடத்துல நீங்கள் தேடி பாருங்கள், 2 முறை தான் வருது. அடுத்த முறை மாறிடுது அது. ஸோ 3வது சான்ஸுக்கு போகணும் அப்படின்னா கொஞ்சம் ரேர் தான். இருந்தாலுமே இந்த 80ன்ற நம்பரு ரிவர்ஸில் திருப்பி பாருங்கள். இந்த 08ன்ற நம்பருக்கு ஏசி 80 அப்படின்னு வைங்க, ஏசி 80. அதே மாதிரி இப்போ பிசி இந்த 32 பிசி 23 அப்படின்னு வைங்க. அதாவது ஏபியில் இருக்கிற நம்பரெல்லாம் அங்கே போர்டு மாறி வருது. ஒன்று அந்த 80ன்ற நம்பரு
பாருங்கள் பிசியில் ஏசியில் 80, அதாவது 08ன்ற நம்பரு ஏசியில் 80 அப்படின்னு வருது. இந்த 32 பிசியில் 23 ரெண்டுமே திரும்பிடுச்சு. இப்போ இந்த 56ன்ற நம்பரு ஏபியில் அடிக்கணும். 1 ஏசியில் போச்சு, அடுத்து பிசியில் போச்சு. இப்போ 56ன்ற நம்பரு ஏபியில் 65 அப்படின்ற நம்பர் அடிக்கலாம். ஸோ 65 ஏபி உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். இங்கேயுமே பாருங்கள் 2 சான்ஸ் தான் போயிருக்கு அந்த நம்பரு. எப்படின்னா இங்கே பாருங்கள் 32க்கு 82, 08க்கு 80. அடுத்து இங்கே 56 வரல பாருங்கள், இல்லை இந்த 71மே வரல. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா இதில் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா இந்த 71க்கு இங்கே 12 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த 3 கரெக்டாக முடிஞ்சிச்சுக்கு. இந்த 56க்கு பாருங்கள் 5க்கு 8 வச்சு 68ன்னு வந்திருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரே மாதிரி நம்பர்ஸ் தான் இது, 71க்கு 12. ஸோ இப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 32 இங்கே வந்துருச்சு, இந்த 08 இங்கே ஏசி வந்துருச்சு. அப்படின்னா இந்த 71 அப்படின்ற நம்பர்லேருந்து வரணும். அப்படின்னா ஏற்கனவே இந்த 71லேருந்து 26ன்ற நம்பர் இங்கே இருக்குது. ஸோ 76. ஸோ இப்படியுமே வந்து ஏசியில் 76, இங்கே இருக்கிற 71க்கு ஏசியில் 76ன்னு வந்திருக்கலாம். இந்த 08 80ன்னு திரும்பி இருக்கலாம் ஏசியில். அடுத்து இந்த 32 ஏசியில் வரணும், அது திருப்பி 23 பிசியில் வச்சுருக்கலாம். எதுக்குமே நீங்கள் இந்த 17 71னுடைய ஆப்போசிட்டு ஏசியில் வச்சு பாருங்கள், ஏசிலையோ பிசிலையோ வச்சு பாருங்கள். ஓகே, வந்துச்சுன்னா பார்ப்போம், இல்லைன்னா அடுத்த முறை இந்த மெத்தடு, அதாவது 32 08 71 12 82 80 அப்படின்னு வரும்போது அதை செக் பண்ணி பார்ப்போம். அந்த மாதிரி இந்த மாதம் ஒரு தடவை வந்தது. அதை அடுத்து ட்ரை பண்ணும்போது அது ஒரு நம்பர் மிஸ் ஆகிடுச்சு. அப்போ நான் கெஸ்ஸிங் கொடுக்கல, நான் பார்த்தேன். இங்கே பாருங்கள், அன்றைக்கி வீடியோ போடல. இந்த இடத்துல வந்து பாருங்கள் 32 62 53ன்னு இருக்கும். இதில் கரெக்டாக பாருங்கள், இந்த 32க்கு இங்கே 82ன்னு இருக்கும், இந்த 12க்கு 62ன்னு இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் அடுத்து வர வேண்டிய நம்பரு 80, அதனுடைய நம்பரு 53. ஸோ இங்கேயுமே பாருங்கள் கரெக்டாக இருக்கும். இந்த 71க்கு இங்கே 12, இங்கே 71 12 பாருங்கள், இந்த பாருங்கள் இங்கே 71லேருந்து 12, 12லேருந்து இங்கே 62. ஓகேவா? அடுத்து பாருங்கள் இந்த 32லேருந்து இங்கே 82, 82லேருந்து இங்கே 32, திரும்பவும் அதே 32. இப்போ இங்கே 08லேருந்து 80, இந்த 80லேருந்து 53 கரெக்டாக முடிஞ்சிருக்கும். ஸோ இப்போ அது பார்த்தீங்கன்னா ஏசிலையும் பிசிலையுமே போயிட்டதுனால அடுத்து ஏபியில் இந்த 17 71 வருமா அப்படின்னு பாருங்கள். ஒருவேளை நம்ம ஏற்கனவே ஏசியில் 76ன்ற நம்பரு வந்துட்டு இருக்குது அப்படின்னு இந்த கேம் 23ல் முடிஞ்சிருக்குது அப்படின்னா இந்த 56உடைய நம்பரை ஏபியில் வரணும். ஸோ அதனால தான் முதல்ல இந்த 56ன்ற நம்பரை ஏபியில் மேட்ச் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி, அந்த 56 ஆப்போசிட்டை வரதில் திரும்பி தான் வந்திருக்கு. ஏன்னா இந்த 08ன்ற நம்பரு 80 ஏசி திரும்பிடுச்சு, இந்த 32ன்ற நம்பரு பிசியில் 23 திரும்பிடுச்சு. அப்போ இந்த 56ன்ற நம்பர் ஏபியில் 65 அப்படின்னு வரணும். அப்போ ஏபி 65 உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்குங்க. இந்த கெஸ்ஸிங் எல்லாம் ஞாபகம் வச்சுங்க, அப்போ தான் வந்து அடுத்த முறை நீங்கள் கெஸ்ஸிங் எடுக்கும்போது யூஸ் ஆகும். ஏன்னா டெய்லியுமே என்னால் வீடியோ போட முடியல, போடுறதுக்கான டைம் கிடைக்கல, அதனால் அது பார்த்துக்குங்க. இந்த மெத்தடு திரும்பவுமே இந்த 32 62 53ன்ற நம்பரை மறந்துடாதீங்க. இன்னொரு தடவையுமே இந்த மாதத்துலேயே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இது எந்த போர்டில் எப்படி மாறும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து வின்னிங் எடுங்க. அடுத்து இன்றைக்கான கெஸ்ஸிங் என்ன அப்படின்னா, இந்த பாருங்கள் 14க்கு 46, 14க்கு 46, 56க்கு 60. ஸோ ஒரு நம்பரு ஆப்போசிட்டு. எப்படி அப்படின்னா இந்த 14 அப்படின்ற நம்பருக்கு ஏ போர்டு ஆப்போசிட் வச்சு பாருங்கள் 64, அது திருப்பி இங்கே 46 746ல் இந்த 56ன்ற நம்பரு ஏ போர்டு ஆப்போசிட் பண்ணுங்கள் 06, அது திருப்பி 60, ரெண்டுமே ஏ போர்டு ஆப்போசிட்டு. இப்போ பாருங்கள் இதுவுமே ஏ போர்டு ஆப்போசிட்டு 32 அப்படின்ற நம்பரு ஏ போர்டில் ஆப்போசிட்டு, அதை திருப்பி 23. ஸோ எல்லாமே ஏ போர்டில் இருக்கிற நம்பர் ஆப்போசிட் பண்ணி
திருப்பணும். ஓகேங்களா, திருப்பணும். இப்போ பாருங்கள், இந்த 43ன்ற நம்பர் பாருங்கள், 43க்கு 93 அப்படின்ற நம்பர் 39ன்ற நம்பர் பிசியில் திரும்பிடுச்சு. ஓகேங்களா, பிசியில் திரும்பிடுச்சு. ஸோ இந்த 4 நாள் கேமு இந்த 4 நாள் கரெக்டாக இங்கே முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா, முடிஞ்சிடுச்சு. இதுலேருந்து நாம் என்ன எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த 55 பார்த்துக்குங்க. இந்த பிசியில் இருக்கிற 55 இங்கே ஏசியில் 55 அப்படின்னு வந்திருக்கும். ஒரு நாள் விட்டு பாருங்கள், ஒரு நாள் விட்டு பாருங்கள் 46. இங்கே பாருங்கள், பிசியில் இருக்கிற 64 46 அப்படின்னு வந்திருக்கும். கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அடுத்து பாருங்கள், பிசியில் இருக்கிற 32 ஒரு நாள் விட்டு 23. இது ஏசி 23 அடிக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா நேற்று. ஆனால் பார்த்தீங்கன்னா பிசியில் 23 வந்திருக்கு. ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 55 46 23ன்றது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கரெக்டாக இருக்கும். இப்போ கேப்பில் நிற்கிற 21, இந்த 21 ஒரு நாள் விட்டு அடிக்கலாம், இல்லை ஒருவேளை 16ஆம் தேதி அடிக்கலாம், இல்லை 17ஆம் தேதியுமே இந்த 21 அடிக்கலாம். ஓகேங்களா, கவனமாக பார்த்துன்னே இருங்க. இந்த 21 ஆல் போர்டு 12 21 இந்த இடத்துல இந்த இடத்துல 2 இடத்துலையுமே ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, இந்த 4 நாள் கேமில் எப்படியெல்லாம் வந்ததுன்னு இப்போ பார்த்தோம். அதாவது ஃபஸ்ட்டு இந்த 43க்கு 39, 56க்கு 60, 14க்கு 46, இந்த 82க்கு 32. அதிலிருந்தே அப்படியே பார்க்கும்போது இந்த 55க்கு இங்கே டைரக்ட் 55, இந்த 64க்கு அப்படியே டைரக்ட் 46, இந்த 32க்கு 23. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு இப்போ கேப்பில் இருக்கிற நம்பரு 21 45. இல்லை 21 45. அதில் 21ன்ற நம்பரு கேமில் வந்துருச்சுன்னா நம்ம இந்த 45 எடுத்துக்கலாம். அதனால் இந்த 21ன்ற நம்பரை ஆல் போர்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை இந்த 21 45 2 நம்பருமே ட்ரை பண்ணுறோம் அப்படின்றவங்களும் பரவாயில்ல, திரும்பி தான் வருது 46 23. அதனால் 54 12 அப்படின்ற நம்பர் பிசியில் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஏசிலையுமே ஆல் போர்டு ட்ரை பண்ணுறது நல்லதாக இருக்கும். ஓகேங்களா, சரி. அடுத்து இங்கே பாருங்கள், இந்த 45 64 அப்படின்ற நம்பர் பாருங்கள். அந்த நம்பர் திரும்ப அதே மாதத்தில் 64 54 அப்படின்னு வந்திருக்கும். திரும்பவும் வந்து பாருங்கள், அந்த நம்பரு 46 45 அப்படின்னு வந்திருக்கும். ஸோ ஒரே மாதத்தில் 3 இடத்துல அந்த நம்பரு மாற்றி மாற்றி வந்திருக்கும். அடுத்த மாதத்தில் அது 46 40 அப்படின்னு ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு அடிச்சிருக்கோம். அந்த மாதிரி பாருங்கள். அந்த மாதிரி தான் இப்போ இந்த 96ன்ற நம்பர் பாருங்கள். இங்கே 96க்கு இங்கே 46. 2 நாள் விட்டு பாருங்கள், ஏபியில் 96க்கு 46 இருக்கும். ஓகேங்களா, 96க்கு 2 நாள் விட்டு ஏபியில் 46 இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், திரும்பவும் ஏபியில் 96ன்னு வரும்போது பிசியில் 46க்கு ஏபியில் 64ன்னு திரும்பி வருது. 2 நாள் கேப்பு தான் இதுக்கு இருக்கும். இப்போ அதே மாதிரி பார்க்கும்போது இங்கே பாருங்கள், 69 ஏசி அடிக்கும்போது கரெக்டாக 2 நாள் விட்டு பிசி 46. அதாவது அந்த 69னுடைய நம்பர் வரும்போது அதில் ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆச்சு. கேமில் 2 நாள் விட்டு அடிக்குது பாருங்கள், 69 96. இதுலேருந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, திரும்பவும் கேமில் ஒரு 46 இல்லை 69 இல்லை 91 அதனுடைய ஆப்போசிட் எந்த நம்பரு எந்த போர்டில் வந்தாலுமே சரி, கரெக்டாக 2 நாள் விட்டு, அப்போது இந்த இடத்துல வரல, ஓகே இந்த இடத்துல வரல, அதனால் வராது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்க தான் செய்யும். அதனால் திரும்பவும் 46 இல்லை 91 இல்லை 96ன்ற நம்பரு கேமில் வரும்போது 2 நாள் விட்டு ஆல் போர்டில் அதனுடைய ஆப்போசிட் நம்பரை ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிடுங்க. ஓகேவா, புரியுதா பார்த்துக்குங்க. இந்த 96க்கு இங்கே ஒரு 46, இந்த ஒரு 96க்கு இங்கே ஒரு 64, அடுத்து இங்கே ஏசி 69க்கு திரும்பவும் கரெக்டாக 2 நாள் விட்டு 46. ஸோ அதனால் திரும்பவும் இதனுடைய நம்பர் ஆப்போசிட் வரும்போது 2 நாள் விட்டு அதனுடைய ஆப்போசிட் நம்பரை அப்படியே ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ இதிலேருந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் 32க்கு 23, 32க்கு 23. இது எப்படின்னா, இங்கே பார்த்தோம்ல 45க்கு 64, அந்த மாதிரி 45க்கு 64ன்ற நம்பர் வரும்போது இங்கே பாருங்கள் 32ன்ற நம்பருக்கு 23ன்னு திரும்பும்போது இந்த 62க்கு 26 அப்படின்னு திருப்பி வைக்கலாம். 62க்கு 24ன்னு திருப்பி வைக்கலாம். ஸோ இந்த 32ன்ற நம்பருக்கு இந்த சி போர்டு பாருங்கள் 0, இந்த சி போர்டு 0ன்னு இருக்குது. அந்த 0க்கு இங்கே 5ன்னு வரும்போது இந்த 62ன்ற நம்பருக்கு இங்கே பிசியில்
26 அப்படின்னு வைங்க. இந்த 9ன்ற நம்பருக்கு 4ன்னு வைங்க. ஸோ 426 ஒரு நம்பரு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ மற்றதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படியெல்லாம் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். கெஸ்ஸிங் எடுத்து பழகுங்க. ஓகேவா? நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. 426ன்ற ஒரு நம்பர் ட்ரை பண்ணுங்கள். ஃபாலோ நம்பர் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங் போடுறேன். சில ஃபாலோ நம்பர் எடுத்திருக்கேன். பாருங்கள், கண்டிப்பாக யூஸ் ஆகும்.